வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பேச போறோம். சமூக விரோதிகளால் சீரழிக்கப்படும் பாபநாசம் பேப்பர் மில். இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னா ஒரு கதையா சொல்லலாம். அவசரப்பட வேண்டாம், நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். தாமிரபரணி நதியின் கரையோரம் ஆலடியூருக்கும் கோடாரங்குளத்திற்கும் நடுவில் அமைந்திருப்பதுதான் இந்த பாபநாசம் பேப்பர் மில். ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்த, வெளிநாட்டுக்கெல்லாம் பேப்பர் ஏற்றுமதி செய்த இந்த கம்பெனி இன்றைக்கு சமூக விரோதிகளாலும் மாடு தொழுவமாகவும் தவறான செயல்களில் ஈடுபடுபவர்களின் கூடாரமாகவும் செயல்படுகிறது. சுருக்கமா அந்த கம்பெனி பத்தின வரலாறு நாம் சொல்லிடலாம். 1976ஆம் ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தின் அப்போதைய ஆட்சியர் மாதவ் சர்மாவின் தலைமையில் ஒரு லட்சிய திட்டமான காகித ஆலையின் பிரமாண்ட திறப்பை கண்டது. இந்த தொழிற்சாலை விரைவில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்துறை வெற்றியின் அடையாளமாக மாறியது. செழித்து ஈர்க்கக்கூடிய லாபத்தை ஈட்டுகிறது. இது சமூகத்திற்கு நிலையான வேலைகளையும் நம்பிக்கையையும் அளித்தது. உள்ளூர் பெருமையை மற்றும் செழிப்பை உயர்த்தியது. ஆனால் முன்னேற்றத்தின் பல கதைகளைப் போலவே பிரச்சனைகளும் மேற்பரப்பிற்கு அடியில் உருவாகி கொண்டே இருந்தது. இந்த வெற்றியின் பல வருடங்களில் ஆலையையும் அதன் வளர்ச்சியையும் சுரண்டுவதற்கான வாய்ப்பை கண்ட நேர்மையற்ற நபர்களால் குறிவைக்கப்பட்டது. தொழிற்சாலையின் முக்கிய இயந்திரங்கள், காகித உற்பத்திக்கான அத்தியாவசிய இரும்பு இயந்திரம் திருடப்பட்ட போதுதான் திருப்புமுனை ஏற்பட்டது. இந்த நாசவேலையானது நிறுவனத்தின் செயல்பாடுகளை முடக்கியது மற்றும் ஆழ்ந்த விசாரணையை தூண்டியது. விசாரணையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் துரோகம் வெளிப்பட்டது. தொழில்நுட்பத்துறை உறுப்பினர்கள் இந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை அறிந்த உரிமையாளர் தொழிற்சாலையை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மூடப்பட்டது கம்பெனி மட்டுமல்ல, வெறும் வணிக முடிவு மட்டுமல்ல, இது எண்ணற்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தின் முடிவை குறித்தது. ஆர்வமுள்ள இளைஞர்கள் முதல் முதியவர்கள், அனுபவம் வாய்ந்த கைகள் வரை உள்ளூர் பொருளாதாரத்தின் மீதான சிற்றலை விளைவு பேரழிவை ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் செழித்தோங்கிய சமூகம் இந்த ஆலையின் தீடீர் முடிவால் பிழைப்புக்காக போராடும் ஒன்றாக மாற்றி அமைந்தது. இன்று கைவிடப்பட்ட ஆலை இழந்த ஆற்றலின் அப்பட்டமான நினைவூட்டலாக மாறி நிற்கிறது. புறக்கணிப்பால் ஏமாற்றமடைந்தவர்கள் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து வாழ்ந்தவர்களின் வாழ்க்கை ஆதாரமும் பறிபோனது. ஆனால் இப்போது நிலைமை மேலும் தலையில். முதலாளி மறந்து போன இடத்தை தவறாக பயன்படுத்த முற்படுபவர்களால் அடிக்கடி பல சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. ஒரு காலத்தில் தொழில்துறையின் அதிகார மையமாக இருந்த இந்த இடம் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறியுள்ளது. ஆனால் இங்கே கதைகளும் காட்சிகளும் மாறலாம். இந்த செயலிழந்த ஆலைக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும், அதன் மூலம் புதிய வேலைவாய்ப்பு அலையை உருவாக்கவும் தமிழக அரசுக்கு ஒரு நல்வாய்ப்பு உள்ளது. அரசியல் தலைவர்கள் இந்த வரலாற்றை புத்துயிர் பெறுவதற்கான மதிப்பை காண வேண்டிய நேரம் இது. பாபநாசம் பேப்பர் மில் லிமிடெட் BBM என்பது 1976 முதல் 1998 வரை சிறப்பாக செயல்பட்ட ஒரு தொழில் நிறுவனம். தரமான காகித உற்பத்தியில் புகழ்பெற்ற இந்த ஆலயம் அப்போது பலர் குடும்பத்திற்கே வாழ்வாதாரமாக இருந்தது. தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தரமான உற்பத்தி செயல்முறைகள் மூலம் தேசிய அளவிலும் பாராட்டுகள் பெற்றது. ஆனால் காலப்போக்கில் அதனை மேம்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளாததால் 1998க்கு பின்னர் இந்த நிறுவனம் சீர்குலைந்தது. தற்போது அந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாட்டு தொழுவமாகவும் கஞ்சா போன்ற போதைப் பொருள் பயன்படுத்தும் இடமாகவும் மாறி போயுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த தொல்லை அடைந்து வருகின்றனர். தமிழக அரசின் நடவடிக்கைகள் அவசியம். இந்த தொழிற்சாலையை மீண்டும் புனரமைக்க தமிழக அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும். இது மூலமாக 1. பழம்பெரும் தொழிற்சாலைக்கு புதிய உயிர் பெற்று காகித உற்பத்தியில் புதிய நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வரவும் அதற்கேற்ப மேம்படுத்தல்களை செய்யவும் முடியும். 2. தொழில் வாய்ப்புகளை இந்த புனரமைப்பு செயல்முறை மூலம் அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும். 3. பாதுகாப்பு மற்றும் சமூக நலனிலும் சமூக விரோத செயல்பாடுகளை தடுத்து அந்த பகுதியில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். உள்ளூர் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்த முடிவு சிறந்த முடிவாக இருக்கும் என நம்புகிறேன். பாபநாசம் பேப்பர் மில் என்பது ஒரு பரம்பரை சின்னமாக இருந்தது. தமிழக அரசு இந்த முன்னோடி நிறுவனத்தை மீட்டெடுத்து சமுதாய நலன் கருதி செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு மையமாகவும் மாறி வருங்கால சந்ததிக்கு நல்லதொரு உதாரணமாக அமைவதற்கு வழிவகுக்கும். இந்த எண்ணங்களை தமிழக அரசும் அந்த பகுதி மக்களும் இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு விரைவில் அமல்படுத்துவார்கள் என நம்புகிறோம். நல்ல தகவல்கள் பகிர்ந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.
இது போன்ற நல்ல தகவல்கள் பெற நம்மோட இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளி பற்றி கருத்துக்கள் பதிவு செய்யுங்கள். நல்ல தகவல்கள் பகிர்ந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.